தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து 4 புதிய அரசு பேருந்துகளின் சேவையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கும்பகோணத்தில் இருந்து பந்தநல்லூர் அருகே உள்ள நெய்வாசல், கோமல், கதிராமங்கலம் வழியாக குத்தாலம், திருப்பத்தூர் வழியாக திருமங்கலக்குடி ஆகிய 4 இடங்களுக்கு புதிய அரசு நகர பேருந்துகளின் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த 4 நகர பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணம் செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வடமதுரை செல்லும் சாலையில் புளிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததால் தனியார் பள்ளி சுற்றுச்சுவர் மற்றும் இரும்பு கேட்டு சேதமடைந்துள்ளது. அதிகாலை நேரம் என்பதாலும் சாலை ஓரத்தின் உள்புறமாக புளிய மரம் சாய்ந்ததாலும் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் அமைந்துள்ள மருதூர் அணைக்கட்டு பகுதியில் இருந்து 35,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட அணைகளான சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருதூர் அணைக்கட்டு பகுதியில் இருந்து சுமார் 33,000 கன அடி முதல் 35,000 கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூரில் நகைப்பட்டறை ஊழியர் தவறவிட்ட 7 சவரன் தங்க நகைகளை 2 மணி நேரத்தில் கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்த நகர உதவி ஆய்வாளர் நாகராஜுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கரூர் தைலா கார்னர் பகுதியில் உள்ள நகைப்பட்டறை ஒன்றில் வேலை பார்க்கும் இளையராஜா என்பவர் மற்றொரு நகைப்பட்டறைக்கு 7 சவரன் நகைகளை கொண்டு சென்றபோது மேட்டுத்தெருவில் தவறவிட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது நகைகள் இருந்த பையை நபர் ஒருவர் எடுத்துச் சென்றதை போலீசார் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் நலச் சட்டங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என அமைச்சர் சி.வி. கணேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் எந்தவித அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய முதலமைச்சர் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அனைத்து வாரியங்களின் செயல்பாடுகளும் தற்போது வழங்கப்பட்டு வரும் திட்டங்களும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரில் பழுதடைந்த கட்டிடத்தில் செயல்படும் துணை தபால் அலுவலகத்தை புதிய கட்டிடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கலூரில் துணை தபால் அலுவலகம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. மிகவும் பழமையான கட்டிடம் என்பதால் அதன் மேற்கூரை ஆங்காங்கே பெயர்ந்து விழுந்துள்ளது. ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அச்சத்துடனேயே அலுவலகத்திற்குள் இருப்பதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். இந்த கட்டடம் சிதைஞ்சு அளவுக்கு இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுது. ஊழியர்கள் சிரமப்படுறாங்க. பொதுமக்கள் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக இந்த இடத்துல செயல்பட்டு வருது. ஒரு மாற்று கட்டடத்தை அரசு கோரிக்கைக்கு வைக்கிற ஒரு மாற்று கட்டடத்தை பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.